வேதாகம பகுதியில் நாம் இன்று காணப்போவது மரியாள் எலிசபெத்தின் சந்திப்பு. கர்த்தரால் அனுப்பப்பட்ட கேப்ரியல் என்ற தூதன் சகரியா என்ற ஆசாரியனை தேவாலயத்தில் தூபம் காட்டும் வேளையில் சந்தித்து அவன் மனைவி எலிசபெத்து கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாள் என்கிற நற்செய்தியை அறிவித்தான். அதன்படியே எலிசபெத்து கர்ப்பம் தரித்து 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். 6ஆம் மாதம் சகரியாவை சந்தித்த தேவனால் அனுப்பப்பட்ட தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் வாழ்ந்த யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த மரியாளை சந்தித்தான். அவள் கர்ப்பத்திலே மேசியா பிறப்பார் என்ற நற்செய்தியை அறிவித்தான். அவளது இனத்தாலான எலிசபெத் முதிர் வயதிலே கர்ப்பம் தரித்திருக்கிறாள் என்பதையும் அறிவித்தான். இச்செய்தியை கேட்ட மரியாள் கலங்கி திகைத்திருக்கும் போது தன் இனத்தால் முதிர் வயதிலே கர்ப்பம் தரித்திருக்கிற எலிசபெத்தை சந்திக்க விரும்பினாள். மரியாள் எலிசபெத்தை சந்திக்க தீவிரமாய் மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்தில் இருந்த அவளுடைய வீட்டிற்கு சென்றாள். வாழ்த்தினாள். வாழ்த்துதலை கேட்ட எலிசபெத் மரியாளின் வயிற்றில் மேசியா பிறக்கப் போவதை அறிந்து கொண்டாள். குழந்தை பேற்றினை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கன்னிப்பெண்ணும் வயதான மூதாட்டியும் ஒருவரை ஒருவர் சந்தித்தது மிக்க மகிழ்ச்சிக்குரியது. மேசியாவை பெறப்போகும் மரியாளை முதலில் சந்திக்கும் பெரும் பாக்கியம் எலிசபெத்துக்கு கிடைத்தது. மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தி அவளுடன் சேர்ந்து செய்த ஜெபத்திற்கு அற்புதமாய் பதிலளித்த தேவனை மகிமைப்படுத்தவே மரியாள் மலைநாட்டில் உள்ள யூத பட்டணத்திற்கு தீவிரமாய் போனாள். இவர்கள் இருவரின் ஐக்கியத்தில் தேவ பிரசன்னமும் தேவ ஆவியின் வெளிப்பாடும் அளவில்லாது இருந்ததினால் எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தாள். திருமணமாகாத இளம்பெண் தன்னை வாழ்த்தியதை வேறு விதமாக எண்ணாமல் மனப்பூர்வமாய் ஏற்று தேவ ஆவியினால் நிறைந்தாள். அதன் விளைவு அவளது கர்ப்பத்தில் இருந்த குழந்தையும் ஆவியில் நிறைந்து களிப்பாய் துள்ளிற்று. மரியாளின் வாழ்த்துதலை கேட்ட எலிசபெத் உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று வாழ்த்தினாள். மரியாளை உற்சாகப்படுத்தவும் மரியாள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் தேவன் எலிசபெத்தை பயன்படுத்தினார். மரியாள் அந்த வாக்கு தத்தத்தை பற்றி சிந்தித்து கலங்கிக் கொண்டிருக்கும் போது எலிசபெத்தின் வார்த்தைகள் அவளுக்கு மிகவும் ஆறுதலாய் இருந்திருக்க வேண்டும். நித்தியத்தை கொடுக்கக்கூடியவையாக இருந்திருக்க வேண்டும். எலிசபெத், என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது என்கிறாள். மரியாளின் வயிற்றில் பிறக்கப் போகிற குழந்தை தன்னுடைய ஆண்டவன் என்று ஏற்றுக்கொள்கிறாள். தான் ஆசாரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஆசாரிய குடும்பத்தில் பிறவாத மரியாள் ஆஸ்வதிக்கப்பட்டவள். அவள் வயிற்றில் பிறக்கப் போகிறவர் தன்னுடைய ஆண்டவர் என்று ஒத்துக்கொள்கிறாள். இது எலிசபெத்தின் விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் எடுத்து காட்டுகிறது. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவை நிறைவேறும் என்று எலிசபெத் மரியாளை வாழ்த்துகிறாள். எலிசபெத் விசுவாசத்தின் பாக்கியத்தையும் கர்த்தரின் வாக்கு உண்மையுள்ளது என்பதையும் ஒப்புக்கொள்கிறாள். எலிசபெத்தின் வாழ்த்துதலை கேட்ட மரியாள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தாள். இந்த துதிபாடல் கர்த்தரை துதிக்கும் இறை வேண்டலாகும். தேவன் மரியாளை தன்னை சுமக்கும்படி தேர்ந்தெடுத்தார். கன்னியாயிருந்த மரியாள் பரிசுத்த ஆவியின் பலத்தினால் பரிசுத்தம் உள்ள கர்ப்பத்தை சுமந்தாள். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்புவித்த மரியாள் தான் ஒரு கன்னி என்பதையும் கன்னி கர்ப்பம் தரித்தால் அவளுக்கு என்னவாகும் என்பதையும் தனக்கு நியமிக்கப்பட்ட யோசேப்பு இனி தனக்கு கிடைக்காமல் போகலாம் என்பதையும் தன் எதிர்காலம் என்னவாகும் என்பதையும் மறந்தவளாய் தன் வாயை திறந்து பாடுகிறாள். அவள் விசுவாசம் அவள் பாடின பாட்டின் மூலம் வெளிக்காட்டப்படுகிறது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்தாள். வல்லமையுடையவர் மகிமையானவற்றை எனக்கு செய்தார் என்று மரியாள் பாடியதிலிருந்து பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை அவள் எவ்வளவாய் உணர்ந்தாள் என்பது விளங்குகிறது. மரியாள் தேவனுடைய பரிசுத்தத்திலும் இரக்கத்திலும் பலத்திலும் பசி உள்ளவர்கள் மீது அவர் கொண்ட கரிசனையிலும் தமது மக்களுக்கு அவர் செய்யும் நன்மையிலும் களி கூர்ந்தாள். மேலும் பழைய ஏற்பாட்டின் பகுதிகளை பயன்படுத்துவதிலிருந்து அவள் சிறந்த வேத அறிவுள்ளவள் என்று தெரிகிறது. தன் பிள்ளைகளுக்கும் மரியாள் வேதத்தை கற்றுக் கொடுத்திருந்தாள். இயேசுவின் சகோதரர்களான யாக்கோபு, யூதா எழுதின நிருபங்களை வாசிக்கும் போது பழைய ஏற்பாடு முழுவதையும் அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள் என்ற உண்மை நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். கண்டிப்பாக எலிசபெத் மரியாளை நன்கு உபசரித்து ஞானமுள்ள அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கொடுத்திருப்பாள். 2000 ஆண்டுகளுக்கு முன் கிறிஸ்துவின் பிறப்பிலே தேவ திட்டத்தில் மகிழ்ச்சியுடன் ஈடுபட்டு தேவனை துதித்த எலிசபெத்தையும் மரியாளையும் லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். இருவரும் 2 விதத்திலே தேவனுடைய திட்டத்தில் பங்களிப்பு கொடுத்தவர்கள். ஆனாலும் அவர்கள் வாழ்வு லகுவாக இருந்ததில்லை. அந்த கடினமான வாழ்விலும் அவர்கள் தேவனை துதிக்க மறக்கவில்லை. எலிசபெத்தோ வயது சென்றவள், மலட்டு பெண்ணாய் இருந்தாலும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையோடு காத்திருந்தவள். இவள் கிறிஸ்துவின் முதல் வருகைக்கு முன்னர் அவருடைய வருகையின் செய்தியை சுமந்து வந்தவனை சுமந்து நின்றாள். மரியாளோ
மிகச் சாதாரணமான பெண், கன்னி பெண் தன்னை அடிமையாக ஒப்புக் கொடுக்கும் போது அவள் மனதை அறிந்த தேவன் கிறிஸ்துவையே சுமந்து நிற்கும் பாக்கியத்தை கொடுத்தார். கர்த்தர் எப்போதும் தமது தேவைக்கென்று மிக சாதாரண மாணவர்களையே தெரிந்திருக்கிறார். ஆனால் அவருடைய செய்கைகளோ சாதாரண மாணவர்களிடம் அசாதாரண முறையில் வெளிப்படுகிறது. அப்போது எப்படி தேவனை துதிக்காமல் இருக்க முடியும்? எந்த சூழ்நிலையிலும் தெளிந்த வெளிப்படையான மனதுடன் கீழ்ப்படுகிற எவரையும் கர்த்தர் தமது திட்டத்தில் பயன்படுத்துவார் என்பதையும் நாம் மறக்கக்கூடாது. நாம் அவரை மாத்திரம் நினைத்து நம்மை அவரது தீர்மானத்திற்கும் திட்டங்களுக்கும் அர்ப்பணிக்கும் நாட்களாக இருக்கட்டும். அவரை துதித்து ஆராதிக்கும் நாட்களாக இருக்கட்டும். துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் ஒவ்வொரு ஆண்டும் தேவன் நம்மை நடத்துவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.